வணக்கம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய சார்நிலை பணி செயல் அலுவலர் கிரேட் 3 கிரேட் 4 அந்த தேர்வினுடைய இரண்டாவது தாள் இந்து மதம் சைவமும் மற்றும் வைணவமும். அதில் இந்து மதம் கூறக்கூடிய வேதங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வேதம் என்ற சொல் வித் என்ற பகுதியிலிருந்து வந்தது. வித் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அதனால வேதங்களை அறிவு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மறை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. தெய்வீகமான கருத்துக்களை தன்னுள்ள மறைச்சு வச்சிருக்கனால இந்த வேதங்களுக்கு மறை அப்படின்றது பேர் இருக்கு. இதற்கு ஸ்ருதி அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஸ்ருதி அப்படின்னா ஆசிரியரிடம் கேட்டு தெளிய வேண்டிய நூல் ஆதலால் இதற்கு ஸ்ருதி அப்படின்ற பேரும் இருக்கு. வேதங்கள் அப்படின்னாவே 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி 4 வகுத்தவர் யாருன்னா வியாசர். முதல் வேதம் ரிக் வேதம், தமிழில் இருக் வேதம் அப்படின்னு எழுதுவாங்க. ரிக் அப்படின்னா துதித்தல் அல்லது வழிபடுதல் அப்படின்ற பொருள். துதிப்பாடல்கள் பாடி வணங்குவதற்குரிய வழிகளை சொல்றதுனால இதற்கு இந்த பெயர் வந்தது. இதுல 10 மண்டலங்கள் இருக்கு. அதுல 1 முதல் 7 மண்டலங்கள்ல இறைவனுடைய பெயர் அக்னி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 10வது மண்டலத்துல இறைவனுடைய பெயரை பிரம்மன், இந்திரன் போன்ற பெயர்களால குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது வேதம் யஜுர் வேதம். யாஜ் அப்படின்னா யாகம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர்ல இருந்து இந்த யஜுர் வேதம் என்ற பெயர் வந்தது. யாகம், பலி, தானம் அப்படின்ற கிரியைகளை செய்ய வேண்டிய முறைகளை பற்றி இதுல விளக்கியிருக்காங்க. அமாவாசை, பௌர்ணமி காலத்துல செய்யற வேள்விகளை பத்தியும் பிதுர் கர்மங்கள் செய்ய வேண்டிய விதங்களை பத்தியும் இதுல சொல்லியிருக்காங்க. இதுலதான் மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் அப்படிங்கிற பகுதியும் இந்த யஜுர் வேதத்துல அமைந்திருக்கிறது. மூன்றாவது வேதம் சாம வேதம். சாமம் அப்படின்னாவே இன்னிசை அப்படின்ற பொருள் இருக்கு. இதுல அக்னி, இந்திரன் முதலான பெயர்களை கடவுளை பாடின பாடல்கள் இருக்கு. இதுல பாவத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்களால் நிறைஞ்சிருக்கு இந்த சாமவேதம். 4வது வேதம் அதர்வண வேதம். இதுல மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விரோதிகளின் அறிவின் பொருட்டு செய்ய வேண்டிய கிரியா முறைகளை பத்தியும் இதுல விளக்கியிருக்காங்க. வேத சராக்கிரியையும் அனுஷ்டானங்களையும் பற்றிய தோத்திரங்களையும் இதில் அடக்கியிருக்கு. இப்படி ரிக், யஜுர், சாம, அதர்வண அப்படிங்கிற 4 வேதங்களை பற்றியும் தேர்வுக்கு தேவையானதை நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப இன்னொரு தடவை பார்க்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்க முடியும். நன்றி, வணக்கம்.